பரிமளம் அந்த ஊரில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெண். பூக்கடை நடத்தி வந்த அவள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பாள். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரிய தனிமை மறைந்திருந்தது. பல வருடங்களாக தனது வாழ்க்கையை தனியாக சுமந்து வந்ததால் காதல் என்ற வார்த்தையே அவளது வாழ்க்கையில் மறந்து போயிருந்தது. ரகு அந்த பகுதியிலேயே தொழில் செய்து வந்த இளைஞன். தினமும் காலையில் பரிமளத்தின் கடைக்கு வந்து பூ வாங்கி செல்வான். ஆரம்பத்தில் வணக்கம் என்ற ஒரு வார்த்தை மட்டுமே, பிறகு 2 வார்த்தைகள், அதன் பிறகு சில நிமிட உரையாடல்கள். நாட்கள் மாதங்களாக மாறியபோது அந்த உரையாடல்களே இருவரின் நாளின் முக்கியமான தருணமாக மாறின. ஒரு நாள் பரிமளம் கடைக்கு வரவில்லை. வழக்கம்போல் பூ வாங்க வந்த ரகு கடை மூடியிருப்பதைக் கண்டு பதற்றமடைந்தான். அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டபோது அவளுக்கு உடல் நலம் சரியில்லை என்று தெரிந்தது. உடனே பழங்களும் மருந்துகளும் வாங்கி கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றான். கதவை திறந்த பரிமளம் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். என்ன ஆயிற்று? நீங்கள் வராததால் கவலையாக இருந்தது என்றான் ரகு. அந்த வார்த்தை பரிமளத்தின் மனதை தொட்டது. பல வருடங்களாக யாரும் தன்னை இவ்வளவு அக்கறையுடன் விசாரிக்கவில்லை. அந்த நாளிலிருந்து அவர்களது உறவு மேலும் நெருக்கமானது. மாலைகளில் கடை மூடிய பிறகு அருகிலுள்ள பூங்காவில் அமர்ந்து பேசுவார்கள். வாழ்க்கையின் தோல்விகள், கனவுகள், பயங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள். ரகுவிடம் பேசும்போது பரிமளத்திற்கு மனது லேசாகிவிடும். பரிமளத்திடம் பேசும்போது ரகுவிற்கு அமைதி கிடைக்கும். ஒரு மாலை சூரியன் மறையும் நேரத்தில் இருவரும் ஏரிக்கரையில் அமர்ந்திருந்தனர். வயது நம்மை பிரிக்குமா என்று திடீரென கேட்டாள் பரிமளம். ரகு சிரித்தான். மனசு சேர்ந்த பிறகு வயசு எதற்கு என்றான். அந்த பதில் பரிமளத்தின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அன்று முதல் அவர்களது வாழ்க்கை மாறியது. காதலை வெளிப்படையாக சொல்லவில்லை, ஆனால் ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு புன்னகையிலும், ஒவ்வொரு அக்கறையிலும் காதல் இருந்தது. பல மாதங்கள் கழித்து ஊர் திருவிழா நடந்தது. மக்கள் கூட்டத்தின் நடுவே பரிமளம் தவறி விழப் போகும்போது ரகு அவளை தாங்கிக் கொண்டான். அந்த நொடியில் இருவரும் ஒருவரின் கண்களில் ஒருவர் பார்த்தார்கள். வார்த்தைகள் தேவையில்லை, அவர்கள் இதயங்கள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டன. நீங்கள் என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் நான் மீண்டும் சிரிக்க கற்றுக்கொண்டேன் என்றாள் பரிமளம். நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையே நினைத்து பார்க்க முடியவில்லை என்றான் ரகு. அந்த இரவு அவர்கள் காதலை ஏற்றுக்கொண்டனர். உலகம் என்ன சொல்கிறது என்பதை விட ஒருவருக்கொருவர் தரும் மகிழ்ச்சியே முக்கியம் என்று முடிவு செய்தனர். அதன் பிறகு பரிமளமும் ரகுவும் ஒருவரின் கனவுகளுக்கு மற்றொருவர் துணையாக இருந்தனர். அன்பும் புரிதலும் நிறைந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். பரிமளமும் ரகுவும் தங்கள் காதலை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்திய பிறகு வாழ்க்கை புதிதாக மலரத் தொடங்கியது. ஒவ்வொரு காலையிலும் ரகுவின் அழைப்புடன் பரிமளத்தின் நாள் தொடங்கும். காலை வணக்கம் என்று அவன் சொல்வது கூட அவளுக்கு ஒரு சிறிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. வேலை இல்லாத நாள் என்பதால் ரகு பரிமளத்தை நகரத்திற்கு வெளியே உள்ள ஒரு பெரிய தோட்டத்திற்கு அழைத்து சென்றான். அங்கே வண்ண வண்ண மலர்கள் பூத்திருந்தன. அந்த அழகான சூழலில் இருவரும் நீண்ட நேரம் நடந்து கொண்டே பேசினர். நான் மீண்டும் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கவே இல்லை
என்றாள் பரிமளம். உங்களுடைய சிரிப்புக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சிரித்தான் ரகு. அந்த வார்த்தைகள் பரிமளத்தின் இதயத்தில் இனிமையாக ஒலித்தன. அவள் மெதுவாக ரகுவின் கையை பிடித்தாள். இருவரும் சில நொடிகள் அமைதியாக நின்றனர். அந்த அமைதியே 1000 வார்த்தைகளை விட அதிகமாக பேசிக்கொண்டிருந்தது. மாலை நேரத்தில் தோட்டத்தின் ஓரத்தில் இருந்த சிறிய உணவகத்தில் இருவரும் அமர்ந்தனர். அப்போது ரகு தனது எதிர்கால கனவுகளை பற்றி பேசினான். ஒரு நாள் பெரிய தொழிலதிபராக வேண்டும். ஆனால் அந்த பயணத்தில் நீங்கள் என் அருகில் இருக்க வேண்டும் என்றான். பரிமளம் அவனை பார்த்து புன்னகைத்தாள். நீ வெற்றி பெறுவாய் ரகு. நான் எப்போதும் உன் பக்கம்தான் இருப்பேன். அந்த மாலை சூரியன் மறையும் வரை இருவரும் பேசிக்கொண்டே இருந்தனர். வீடு திரும்பும் வழியில் பரிமளத்தின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. பல வருடங்களாக மூடியிருந்த அவளது இதய கதவை ரகு திறந்து வைத்தான். அந்த இரவு படுக்கைக்கு சென்ற பிறகும் ரகுவுடன் கழித்த ஒவ்வொரு நிமிடமும் அவள் நினைவில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் ரகுவும் தனது அறையில் அமர்ந்து பரிமளத்தின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே சிரித்தான். அவர்களின் காதல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் எதிர்காலத்தில் அவர்களை சோதிக்க ஒரு புதிய திருப்பம் காத்திருக்கிறது என்பதை அப்போது அவர்கள் இருவரும் அறிந்திருக்கவில்லை. அடுத்த சில வாரங்கள் பரிமளமும் ரகுவும் மகிழ்ச்சியாக கழித்தனர். ஆனால் காதலின் பாதை எப்பொழுதும் எளிதாக இருக்காது. ஒரு நாள் ரகுவின் குடும்பத்தினர் அவனுக்கு திருமணம் பார்க்க தொடங்கினர். உனக்கு இப்போது நல்ல வயது, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரகுவின் தாய் கூறினாள். ரகு அமைதியாக இருந்தான். அவன் மனதில் பரிமளம் மட்டுமே இருந்தாள். ஆனால் குடும்பத்தினரிடம் அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் ஊரில் சிலர் பரிமளத்தையும் ரகுவையும் பற்றி பேசத் தொடங்கினர். அந்த பேச்சுகள் பரிமளத்தின் மனதை காயப்படுத்தின. ஒரு மாலை பூக்கடையை மூடிய பிறகு அவள் தனியாக அமர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தாள். அப்போது ரகு வந்தான். என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். பரிமளம் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். ரகு, நம்மை பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு தடையாக இருக்க விரும்பவில்லை. அந்த வார்த்தைகளை கேட்ட ரகுவின் முகம் மாறியது. நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீர்கள்? என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்தது நீங்கள்தான். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியமில்லை. பரிமளத்தின் கண்கள் கலங்கின. ஆனால் உன் குடும்பம்? அவர்களிடமும் நான் பேசுவேன். என் வாழ்க்கையை நான் முடிவு செய்ய வேண்டும். அந்த இரவு ரகு தனது குடும்பத்தினரிடம் பரிமளத்தை பற்றி சொன்னான். ஆரம்பத்தில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வயது வித்தியாசத்தை காரணமாக காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் ரகு தனது முடிவில் உறுதியாக இருந்தான். அவள் என்னை புரிந்து கொள்கிறாள். என் சந்தோஷம் அவளுடன் தான் இருக்கிறது என்று அவன் கூறினான். நாட்கள் கடந்தன. குடும்பத்தினரின் எதிர்ப்பும் ஊராரின் பேச்சும் பரிமளத்தையும் ரகுவையும் சோதித்தது. இருந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கவில்லை. ஒரு மாலை பரிமளம் தனது பூக்கடையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ரகு ஒரு சிறிய மலர் கொத்துடன் வந்தான். எதற்காக இது
என்று சிரித்தாள் பரிமளம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். என்ன? எவ்வளவு தடைகள் வந்தாலும் என் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் மட்டும்தான் என் துணை. பரிமளத்தின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அந்த நொடியில் காதல் என்பது மற்றவர்களின் ஒப்புதலால் அல்ல, இரண்டு இதயங்களின் உறுதியால் வாழ்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் இன்னும் ஒரு பெரிய முடிவு அவர்களை காத்திருந்தது. ரகுவின் உறுதியான முடிவு பரிமளத்தின் மனதில் மகிழ்ச்சியையும் பயத்தையும் ஒன்றாக ஏற்படுத்தியது. அவன் தன்னை காதலிப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவன் எதிர்காலம், குடும்பம், சமூகத்தின் பார்வை, இவை அனைத்தையும் அவளை சிந்திக்க வைத்தன. ஒரு மாலை வழக்கம்போல் இருவரும் ஏரிக்கரையில் சந்தித்தனர். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். காற்று மென்மையாக வீசியது. ரகு, ஒரு விஷயம் கேட்கலாமா என்றாள் பரிமளம். கேளுங்கள். இன்னும் 10 வருடங்கள் கழித்து கூட இன்று இருக்கும் இந்த அன்பு மாறாமல் இருக்கும் என்று உன்னால் சொல்ல முடியுமா? ரகு சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு அவளது கண்களை நேராக பார்த்தான். நாளை என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இன்று நான் உங்களை மனதார காதலிக்கிறேன். நாளையும் அதே அன்போடு இருப்பேன். அதுதான் எனக்கு தெரியும். அந்த பதில் பரிமளத்தின் இதயத்தை தொட்டது. அடுத்த வாரம் ரகு தனது குடும்பத்தினரை மீண்டும் சமாதானப்படுத்த முயன்றான். இந்த முறை அவன் தாய் பரிமளத்தை நேரில் சந்திக்க விரும்பினார். பரிமளம் பதற்றமாக இருந்தாலும் மரியாதையுடன் அவர்களை சந்தித்தாள். அவர்களின் எளிமை, அமைதியான பேச்சு, ரகுவின் மீது வைத்திருந்த அக்கறை, இவற்றை பார்த்தபோது ரகுவின் தாய் மனம் மெதுவாக மாறத் தொடங்கியது. என் மகன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்று அவர் இறுதியில் கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ரகுவின் முகத்தில் பெரிய புன்னகை மலர்ந்தது. சில மாதங்கள் கழித்து ஒரு சிறிய குடும்ப நிகழ்ச்சியில் பரிமளமும் ரகுவும் தங்கள் வாழ்க்கையை ஒன்றாக தொடங்க முடிவு செய்தனர். எந்த ஆடம்பரமும் இல்லை, ஆனால் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு தொடக்கம் அது. அந்த இரவு வீட்டின் மாடியில் இருவரும் அமர்ந்திருந்தனர். வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. நான் மீண்டும் காதலிக்க மாட்டேன் என்று நினைத்தேன் என்றாள் பரிமளம். ரகு சிரித்தான். நானும் உங்களை சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. இருவரும் சந்தித்தனர். அவர்களின் காதல் உலகத்தை மாற்றவில்லை, ஆனால் 2 தனிமையான இதயங்களின் உலகத்தை முழுமையாக மாற்றியது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.